ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. அது கோதுமை பணியாரம். எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. இப்போ செய்ய தேவையான பொருள்களை பார்க்கலாம். 500 கிராம் கோதுமை மாவு, 400 கிராம் வெல்லம், சமையல் சோடா 1 டீஸ்பூன், சால்ட்டு 1 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 1/2 லிட்டர். ஒரு பாத்திரத்தில் பொடிச்ச வெல்லத்தெல்லாம் போட்டு அது மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அது வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு, கரைஞ்சிடுச்சு. நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோதுமை மாவில் சோடாப்பூ, சால்ட்டு, இந்த கரைச்ச வெல்லம் இதெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஹார்டாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை பற்ற வச்சு வாணலில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக வாணலில் போடுறேன். சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். வெந்த உடனே திருப்பி பார்த்து நம்ம எடுக்க வேண்டியதுதான். எல்லாம் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி மறுபுறமாக வெந்துக்கிட்டு இருக்கு. இது செந்நிறமாக ஆனோடனே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பணியாரத்தை எடுத்துடலாம். இப்போ சுவையான கோதுமை பணியாரம் தயாராகிடுச்சு. இதை பார்த்தவங்க நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.